இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஷேடு பட்டன் கோல் ஸ்டிச்சில் டைப் 2 ஓகேங்களா. போன வீடியோவில் நம்ம ஷேடு பட்டன் கோல் ஸ்டிச்சில் டைப் 1 பார்த்தோம். இது வந்து டைப் 2 ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து எப்பவும் போல் சங்கிலி தையல் போட்டு வச்சுருக்கேன். போன வீடியோவில் நம்ம பார்த்த அதே இதுதான். இது வந்து ஷேப்டு பட்டன் கோல் ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும் ஓகேங்களா. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேடு கொடுக்க போகிறோம். ஷேடு வந்து நம்ம 2 டைப்பு கொடுப்போம். அதில் போன வீடியோவில் நம்ம ஒரு டைப் பார்த்தோம். இப்போ இன்னொரு டைப். இப்போ வந்து இப்போ ரெண்டு டைப் நம்ம பார்க்குறோமோ, அந்த 2 டைப்பில் இப்போ நீங்கள் 2யும் போட்டுட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ப்ளவுஸுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால இப்போ நம்ம 2 பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் டைப் 2 பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, ஷேப்டு பட்டன் கோல் ஸ்டிச்சு, அதே ஸ்டிச்சை தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷேடு கொடுப்போம் ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடியிலேருந்து நூலை எடுக்கிறோமா, கீழேருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நடுவில் குத்தி அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே வந்து ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் ஓகேங்களா. இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் போடணும். நடுவில் குத்தி அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்து அப்படியே கீழே கொண்டு வந்து லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் ஓகேவா. இதே மாதிரி போடுங்க. போட்டு எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுக்கோங்க. நம்ம கிளாஸு பார்த்துட்ருக்கவங்க யாராவது நம்ம குரூப்பில் சேர்ந்து படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுப்போம். நம்ம கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே குட்டி குட்டியாக பிக்சர் எடுத்து போடுறீங்க. கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போட தான் கை திருந்தோம் ஓகேங்களா. நீங்கள் பெருசாக எடுத்து போடும்போது உங்களுக்கு பிறகு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் குட்டி குட்டியாக ஏதோ கடமைக்கு போட்டது மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய பிக்சராக எடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம். இனி இதுக்கப்புறம் நம்ம ஷேடு கொடுக்க போகிறோம். ஷேடு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணால் இன்னொரு கலர் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஒரே கலரில் போட்டால் அந்த ஷேடு வந்து ரொம்ப எடுப்பாக தெரியாது இல்லையா. அதனால் நம்ம இன்னொரு கலர் எடுத்து இதில் ஷேடு கொடுத்துப்போம். நான் இப்போ அதுக்கு என்ன கலர் எடுத்திருக்கேன்னா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஓகே. இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பட்டன் கோல் ஸ்டிச்சு நீங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். அந்த பட்டன் கோல் ஸ்டிச்சை தான் நம்ம இதில் போட போகிறோம். பட்டன் கோல் ஸ்டிச் எப்படி போடேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து நம்ம இப்படி கீழேருந்து எடுத்துக்கோமா, எடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டு வந்துடணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேடு பட்டன் கோல் ஸ்டிச்சுக்கு போடுற அதே இதை நம்ம 2 நேரம் போட்டோம். இது வந்து பட்டன் கோல் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பட்டர்ஃப்ளையில் நம்ம போட்டு படித்தோம்ல, அதே ஸ்டிச்சை தான் நம்ம இதில் கொடுக்குறோம். பார்த்துக்கோங்க நான் எப்படி கொடுக்குறோன்னு. இதில் இடையில வந்து ஸ்டிச் வராது. கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே தூக்கி போட்டுக்கணும். ஓரளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு இடையில நம்ம போடணும் ஓகேங்களா. பாருங்கள், புரியாதவங்க ஷூம் பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. கீழேருந்து நூல் எடுத்து அப்படியே மேலே கொண்டு வந்து அப்படியே கீழே பட்டன் கோல் ஸ்டிச்சு நல்லா பார்த்துக்கோங்க. அதே தான் போட்டுட்ருக்கேன். இப்போது நம்ம 2 மெத்தட் படித்தாச்சு அப்படி தானே. இப்போது இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2யுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா.
ஓகே, இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம எப்போ முடித்தாலுமே 2 சைடும் சங்கிலி தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இதில் சங்கிலி தையல் போட்டுப்போம். ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பாக்ஸை கொஞ்சம் நீளமாக போடுங்க. போட போட தான் ப்ராக்டிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இதில் எந்த டவுட்னாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 சைடும் முடிச்சிட்டோம். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு ஃப்ளவர் வரைகிறேன். அதில் அந்த ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷேப்பை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு பிக்சர்லேயும் போடணும். இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிறேன். இதில் குட்டியாக நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரைங்க. ஓகே, நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எப்படி போடுவீங்க, போட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சரில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு எதழ் போடும்போதும் சங்கிலி தையல் போட்டு போட்டு போடுங்க, நீட்டாக வரும். ஓகே, இப்போ வந்து பிக்சரில் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க. பிக்சர் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நிறைய போடுறது மாதிரி போடுங்க. சிம்பிளாக குட்டி குட்டி பிக்சராக போடாதுங்க. நீட்டாக பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.